ஷலோம் நண்பர்களே. பார்ஷா தலைப்பு பே அலோத்கா, நீ ஏற்றும்போது என்று. வாராந்திர அஹ், பார்ஷா எனும் தோரா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம் போல் அமைந்திருக்கிறது. என்னென்றால் பே ஹா அலோத்கா, அதாவது பே என்ற எபிரேய வார்த்தை இங்கே அது ஒரு முன்னிடை சொல்லாக இருந்தாலும் அது வென் என்ற ஒரு போது அல்லது வென் அல்லது போது என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. அலோத்கா என்று அலா என்பது ஏற்றுதல், உயர்த்துதல் என்ற அர்த்தம். அலோத்கா, கா என்ற விகுதி எப்பொழுதுமே அதாவது முன்னிலையை குறிக்கும். அதாவது நீ ஏற்றும் போது என்ற ஒரு அர்த்தத்தை தருகிறது. பே அலோத்கா என்ற ஒரு பகுதி. இந்த தலைப்பு பார்க்கும்போது நீ ஏற்றும்போது என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஏற்றும்போது என்பதுதான் சரியான ஒரு வார்த்தையாகும். இப்பொழுது எபிரேயத்திலும் அது தரப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்பொழுது இதனுடைய வாசிப்பு பகுதிகள் தோரா எண்ணாகமம் 8:1 முதல் 12:16 முடிய. தீர்க்க தரிசன பகுதி சகரியா 2:14 முதல் 4:7 முடிய. சுவிசேஷம் மத்தேயு 14:14 முதல் 21ஆம் வசனம் முடிய. ஓகே, இப்பொழுது இதனுடைய முதலாவது பிரதானமான ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது விளக்குகள் என்று சொல்வது இங்கே அகல்களை குறிக்கிறது. அந்த கிளைகளில் உள்ள அகல்களை குறிக்கிறது. தண்டு என்றால் கூட அதுவும் ஒரு அகல் தான். அந்த அகல் வழியாக ஒலிவு எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அந்த அகல் வழியாக ஒலிவு எண்ணெய் ஊற்றும் போது மற்ற 6 கிளைகளிலும் அந்த ஒலிவு எண்ணெய் நிரம்பத்தக்கதாக இருக்கிறது. இப்பொழுது 7 விளக்குகளும் 7 அகல்களும் ஒரே நேராக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆவிக்குரிய உள்ளர்த்தத்தை நாம் காணலாம். என்னவென்றால், இந்த நடுவில் இருக்கும் தண்டு என்ற கிளை தண்டு, அதாவது அதற்கு ஷமாஷ் என்று எபிரேயத்தில் சொல்வார்கள். அது சர்வன்ட் கேண்டில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது மற்ற அகல்களுக்கு சேவை செய்வதை போல அமைந்திருக்கிறது. அது மேசியாவுக்கு நிகரானது, மனுஷகுமாரனுக்கு நிகரானதாக கருதப்படுகிறது. இப்பொழுது நம்ம பார்த்தோம்னா ஏன் அதை ஈக்குவலா வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணத்தை நாம் ஒரு வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் என்னவென்றால், மத்தேயு 20:28 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்ற அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்னவென்றால், ஊழியம் செய்பவரும் ஊழியம் கொள்பவரும் ஒரே சமமான அந்தஸ்தை உடையவர்கள் தான். எஜமானன் ஊழியக்காரர் ஊழியம் கொள்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அல்ல என்ற காரியத்தை அவர் இங்கே இந்த மெனோராவின் மூலமாக விளக்குகிறார். இந்த மெனோரா என்பதே அவருடைய மெய்யான ஒளி. அதாவது மேசியா மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியினுடைய முன்னடையாளமாகத்தான் ஆலயத்தில் இந்த மெனோரா வைக்கப்பட்டது என்பதை அறிகிறோம். இப்பொழுது அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இஸ்ரவேல் சந்ததியாரிலிருந்து லேவியர்கள் பிரித்தெடுக்க வேண்டும், அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எதற்காக
பிரித்தெடுத்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் பலிபீடத்தின் முன் ஆசாரியன் ஆசாரித்துவ ஊழியம் செய்வதற்கு அந்த கோத்திரம் தகுதி என அறிந்து கொள்ளப்பட்டது, தகுதி என்று தேர்வு செய்யப்பட்டது என்று. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாரின் என்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக என்றார். இப்பொழுது 11ஆம் வசனத்தையும் வாசிப்போம். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்த கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதாவது பலிபீடத்தில் ஊழியம் செய்ய ஆசாரியர் பிரித்தெடுக்க வேண்டும் என்பது இந்த வசனங்களின் மூலமாக, சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது இந்த வசனங்களின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. இப்பொழுது இன்னொரு 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இது நாம் ஆக்சுவலாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் பரமேறி சென்றதாகவும் பிதாவின் முன்பு அசைவாட்டும் காணிக்கையாக அவர் ஊழியம் செய்ய வந்தவர் அல்லவா, அதனால் அவரும் அசைவாட்டும் காணிக்கையாக பிதாவுக்கு முன்பாக நின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இது ஒரு ஒப்புமை தான் ஆக்சுவலா. சரி, அடுத்து சீனாய் வனாந்தரத்தில் அவர்கள் குறித்த காலத்தில் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்காவை அவர்கள் ஆசரிப்பதற்கு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி, நிசான் மாதம் 14ஆம் தேதி, அது ஆபீப் மாதம் என்றும் நிசான் மாதம் என்று அழைக்கப்படும் அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவுள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியும் முறைமைகளின்படியும் ஆசரிக்கப்படும். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். 15 படிகள் அது ஆசரிப்பு. இப்பொழுது யூதர்களும் மெசையானிக் யூதர்களும் எப்படி ஆசரிக்கிறார்கள், அதிலே 15 படிநிலைகளை வைத்துள்ளார்கள். அந்த படிநிலைகளின்படி அவர்கள் ஆசரிக்கிறார்கள். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாகும். அவருடைய இரத்தம் எப்படி பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே சிலுவையிலே சிந்தப்பட்டதோ, அதுபோல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு சங்கார தூதன் அந்த வீடுகளை கடந்து செல்லும்படி பாஸ்ஓவர் செய்யும்படியாக அந்த ரத்தம் பூசப்பட்டது. அதன் மூலமாக அந்த வீட்டில் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் எபிரேயர்கள் ரட்சிக்கப்பட்டனர் என்பதை காண்கிறோம். அதாவது அன்று எபிரேயர்களுடைய ரட்சிப்பு என்பது பின்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அகில உலக மக்களின் ரட்சிப்புக்கும் முன்னடையாளமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து வாசஸ்தலம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்திலே அழகாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது வாசஸ்தலத்திலே இருக்கிற அந்த மேகம் அல்லது கர்த்தருடைய அதாவது அக்னிமயமான தோற்றம் அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான பொழுது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற் காலம் மட்டும் இருந்தது என்று காண்கிறோம்.
அதாவது வாசஸ்தலம் சாட்சியின் கூடாரம், அதாவது எபிரேயத்தில் அதை மொகல் மோயத் என்று சொல்வார்கள். இது பிரசன்னத்துக்கு அடையாளமான மேக ஸ்தம்பம். சபையாரின் இடம்பெயர்தல் மேக ஸ்தம்பத்தால் உறுதி செய்யப்பட்டது. அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்லைட்லேயே சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், சபையாரின் இடம்பெயர்தல். அதாவது மேகஸ்தம்பம் நகரும் போது அவர்கள் அந்த பாளையத்தை விட்டு இடம்பெயர்ந்து அடுத்த இடத்திலே, அடுத்த வனாந்திரத்திலே, அடுத்த ஒரு பகுதியிலே போல் அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும். சபை கூட வேண்டும் என்றாலும், பாளையத்தை விட்டு பிறப்பட வேண்டும் என்றாலும், சபையாரின் இடம்பெயர்தல் மேகஸ்தம்பத்தால் உறுதி செய்யப்பட்டது. சரி, அந்த சபையார் வந்து கூட்டப்பட வேண்டும் இல்லையா? அவர்கள் ஒரு காரியத்தை மோசே எடுத்து சொல்கிறார். கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது அவர்கள் ஒன்று கூட்டப்பட வேண்டும். அந்த ஒன்று கூட்டப்பட்டதற்கு சமிக்ஞையாக வெள்ளிப்பூரிகைகள் ஊதப்பட வேண்டும். அதாவது இங்கே வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ 2 வெள்ளிப்பூரிகைகளை செய்து கொள், அவைகளை ஒரே வார்ப்படமாக செய்ய வேண்டும். அவைகள் சபை கூட்டுவதற்கும் பாளையங்களை புறப்பட பண்ணுவதற்கும் உனக்கு உதவும். ஓகே, சபை கூட்டப்பட வேண்டும். பாளையங்களை புறப்படும் போதும் அந்த வெள்ளிப்பூரிகைகளால் ஒரு சப்தம் ஒலி எழுப்பப்பட்டு அவர்கள் புறப்பட வேண்டும். இது ஒரு வனாந்தரத்திலே ஒரு ஒழுங்காக நியமனம் செய்யப்பட்டது என்பதையும் காண்கிறோம். அதாவது சீனாய் வனாந்தரத்திலிருந்து பயணம். இப்பொழுது 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மேல் இருந்த மேகம் எழும்பினது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாணங்கள் படியே பாரான் வனாந்தரத்தில் மேகம் தங்கியது. இப்போ அடுத்த பாளையம் இறங்கும் இடம் பாரான் வனாந்தரமாக இருக்கிறது. இப்பொழுது பின்பு வனாந்தரத்தில் ஜனங்கள் இளைப்பாறும் இடம் தேடும் போது பொறுமையிலிருந்து முறுமுறுக்கவும் செய்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் அப்பொழுதுதான் மன்னா அவர்களுக்கு சலித்து போனது. ஆக்சுவலி எகிப்தில் கிடைத்த வெள்ளரிக்காய், கும்மட்டிக்காய், வெங்காயம் இவற்றை நினைத்து இவற்றை நம்ம அங்கிருந்து கிரயமில்லாமல் நாம் இவற்றை பெற்றுக்கொண்டோமே, கிரயமில்லாமல் இவற்றை பெற்று புசித்தோமே என்று அவர்கள் நினைத்து அவர்கள் உள்ளம் வாடிப்போனது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னாவை சேகரித்து சலித்து போனவர்கள் இறைச்சியை வேண்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் முறுமுறுத்த போது அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. அதை கர்த்தர் கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே எரிந்து பாளையத்தின் கடையாணியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அக்கினி அவிழ்ந்தது. இதாவது ஒவ்வொரு முறையும் இப்படித்தான். ஒவ்வொரு முறையும் ஜனங்களை அழிக்க தேவன் சித்தமாக இருக்கும்போது, அவர்களுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் கோபம் கொள்ளும் போதெல்லாம் பரிந்து பேசுகிறதவா தன் ஜீவனையே பணயம் வைப்பதற்கு மோசே தயார் இருந்தார். அதனால்தான் அவர் மீட்பரை, அவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும்போது என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். சரி, ஓகே. இதற்கு பிறகு அந்த ஒரு ஒழுங்குக்காக 70 பேர் மூப்பர்கள் நியமனம் செய்யப்படுது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனத்தின் மூப்பரும்
அதிபதிகளும் என்று நீ அறிந்திருக்கிற இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் உடனே கூட வந்து நிற்கும்படி செய்யும். இது வந்து இவர்கள் இவர்களுக்கு ஒரு ஒரு கமிட்டி போல ஒரு குழுவாக 70 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டனர். இந்த 70 என்பதில் கூட ஒரு ஆவிக்குரிய உள்ளர்த்தம் இருக்கிறது. அதாவது ஆயின் என்ற எழுத்து, ஆயின் என்ற எழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய எண் மதிப்பு 70. அதாவது ஆயின் என்பது கண். அதாவது மூப்பர்கள் ஜனங்களின் மீது கண்ணோக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அது உணர்த்துகிறது. சரி, மேலும் பார்ப்போம். அதாவது இப்பொழுது நான்வெஜ் கேட்டாங்க இல்லையா, அவர்கள் அவர்கள் மாமிச உணவு கேட்டார்கள் இல்லையா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், ஒரு நாள் நடந்து எவ்வளவு தூரம் போவாங்களோ அவ்வளவு தூரம் வரைக்கும் ஒரே காடைகளாக குவிஞ்சு கிடந்தது. ஒரு நாள் பயணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம். பாருங்க, அப்போ கொத்து கொத்தாக கிடந்திருக்கும் இல்லைங்களா. அது ஆக்சுவலாக வந்து அவர்கள் எடுத்தார்கள், உண்டார்கள். அதற்கப்புறம் அவர்களுக்கு அதனால் வயிற்றுப்போக்கு உண்டானது. இதுதான் பின்னாட்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு இந்த பார்ச பகுதியில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணியது நிமித்தம் மோசேக்கு விரோதமாக வந்து மிரியாம் ஒரு விரோதமாக பேச ஆரம்பித்தார். ஆனா அந்த நேரத்தில் வந்து நீங்க பாருங்க, வாசிக்கிறேன். மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தபடியால் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா ஸ்ரீ நிமித்தம் மிரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாய் பேசி, அப்பொழுது ஆரோன் கூட பேசியிருக்கான், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டும் அவர்கள் பேசினதில்லையா என்று கேட்டார். இது எதை காட்டுகிறது என்றால் தலைமைத்துவத்துக்கு ஒரு சேலஞ்சு. அதான் அந்த சேலஞ்சு ஏற்பட்டதுனால தான் அவர் வந்து அதை அவர் கர்த்தரும் சேர்ந்து அதை விளக்குகிறார். என்ற விளக்கி அவர் என்ன சொல்றார், கர்த்தரே மோசையை குறித்து சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். அதாவது மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அவர்கள் சாட்சி கொடுத்தார். அதற்கு பின்னர் மோசே என்ன செய்தார்னா, மிரியாமுக்கு உறைந்த மழையை போல ஒரு குஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்றும், மோசே அதுக்கப்புறம் கெஞ்ச ஆரம்பிக்கிறார். கெஞ்ச ஆரம்பித்த பிறகு என்ன நடக்குது, மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டு பின் அவர்கள் பாளையத்துக்கு சேர்த்து கொள்ளப்பட்டால் என்றால் என்ன, சேர்த்து கொள்ளப்பட்டால்னா குணமாக்கப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டால். அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அப்டரா பகுதி பார்ப்போம். அப்டரா பகுதியில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆக்சுவலி வந்து மோசே எப்படி வந்து இருந்தாரோ அது போல யூத மார்க்கம் ஒரு மரம் என்றால் அதிலிருந்து வந்த கிளை என்பதுதான் அவர் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய ஜீவ மார்க்கம். அந்த ஜீவ மார்க்கத்துக்கு அவர் எப்படிப்பட்டவர்னா கிளை என்று அவருக்கு பேரே கிளை. அதனால தான் நெட்சார் என்று கிளைக்கு எபிரேயத்தில், அதனால தான் வந்து நொட்சரீம் என்று கிறிஸ்தவர்களை இன்றும் அவர்கள் கிறிஸ்டியன்ஸ் என்று எபிரேயத்தில் சொல்வதற்கு பதிலாக கிறிஸ்டோஸ் என்பது கிரேக்க வார்த்தை என்பதனால அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நொட்சரீம், அதாவது
கிளைக்கு கிளைக்கு உட்பட்டவர்கள், கிளையின் மக்கள் என்பது நெட்சரீம் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படித்தான் வந்து எபிரேயத்தில் கிறிஸ்தவர்களை அழைக்கிறார்கள். அதாவது அவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவர் நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்றால் அவர் என்ன செய்வார் என்றால், ஜனங்களையே ஆலயமாக அங்கீகரிப்பார். இது வந்து நம்ம எப்படி கொள்ள வேண்டும் என்றால், மூன்றாவது ஆலயமா, நாலாவது ஆலயமா, அஞ்சாவது ஆலயமா, இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஜனங்களையே ஆலயமாக அங்கீகரிப்பார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்பொழுது வந்து மன்னா பொழிந்தருளப்பட்டதை இந்த பார்ச பகுதியிலே வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மன்னா சலித்து போனப்போ என்ன ஆச்சு? காடைகள் தரப்பட்டது என்று பார்த்தோம். அவர்களுக்கு என்ன கொடுத்தார் என்றால், அவர்களுடைய பசியாகிய பிணியை நீக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே எல்லாரும் பிணியாளிகளை எல்லாம் அவர் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தார்கள். அவர் பிணியாளிகளை குணமாக்கினார் என்றும் பார்க்கிறோம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் இருந்த பிணியாளிகளை குணமாக்கினார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கண்டு கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்கள் எடுத்து கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களை கொடுத்தார். இங்கே பார்த்தீங்கன்னா, அன்று வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். அதே வானத்தை அதே வானத்தை மேசியா அண்ணாந்து பார்த்தபோது அவருக்கு அவர் கையில் இருந்த 5 அப்பங்கள் அப்படியே பெருக்கெடுத்து அந்த 5000 ஜனங்களையும் போஷிக்கத்தக்கதாக உருமாற்றம் பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக உங்களுடைய பதிவுகளை நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் செக்ஷனிலே வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். மேலும் இது போன்ற தொடர்ச்சியாக அந்த சோரா பகுதிகளை குறித்த தியானங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து வருகிறோம் என்றால் அதை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்பதற்கும் அதன் மூலம் பயன்பெறுவதற்கும் இந்த சேனல், அதாவது சாந்தரம் ஹீப்ரு அஃபிஷியல் என்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.